இலங்கை துறைமுக அதிகார சபையினால் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் குறிப்பிடப்படும் பதவியின் வெற்றிடங்கள் நிரப்புவதற்காக தகைமையுடைய இலங்கை பிரஜைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அதாவது பதவியை பொறுத்தவரையில் கலாசி பயிற்சி பெறாத பதவி அப்படின்னு சொல்லி ஒரு பதவி இதற்கு பல விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கான தகைமைகளை பொறுத்தவரையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் பரீட்சையில் 2க்கு மேற்படாத அமர்வில் கணிதம் மற்றும் தமிழ் மொழி உள்ளடங்களாக 6 பாடங்களில் சித்தியடைந்திருத்தல் மற்றும் நீந்துதல் கட்டாயமாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. நீச்சல் சம்பந்தமான பூரண அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சம்பள அளவு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 1,09,000 சம்பளம் நீங்கள் இந்த வேலைக்காக பெறலாம். குறிப்பு சகல விண்ணப்பதாரிகளும் பதவிக்குரிய செயல்முறை மற்றும் நேர்முக பரீட்சையில் சித்தியடைதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. வயது எல்லையை பொறுத்தவரையில் 18 தொடக்கம் 45 வயதிற்கு இடைப்பட்டவராக இருத்தல் வேண்டும். அரசு சேவையின் விண்ணப்பதாரிகள் தொடர்பில் இவ்வயதில்லை ஏற்புடையதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இலங்கை பிரஜையாக இருத்தல் வேண்டும். பதவி தொடர்பில் ஒப்படைக்கப்படும் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுதல் போலவே நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலும் சேவையாற்றுவதற்கு அவசியமான உடல் உள தகுதியுடையவராக இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி சிறந்த நடத்தையுடையவராக இருத்தல் வேண்டும். நேர்முக குழுவில் தீர்மானத்தின்படி அல்லது பதவிக்கு அவசியமாகும் மருத்துவ பரிசோதனைகள் ஒன்றின் சித்தியடைந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. பதவி நிரந்தர பதவி ஒன்றாவதுடன் ஊழியர் சேமனாவ நிதிய மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்திற்கு உறுத்துடையதாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அரசு அல்லது அரச கூட்டுத்தாபனங்கள் சேவையில் உள்ள அபேட்சகர்கள் தமது விண்ணப்பங்களை அவர்களின் திணைக்கள கூட்டுத்தாபன தலைவர்கள் ஊடாக சமர்ப்பித்தல் வேண்டும். மேலே பதவிக்கு விண்ணப்பதாரர் தெரிவு செய்யப்படின் குறித்த திணைக்களம் கூட்டுத்தாபனத்தின் சேவையில் இருந்து விடுவிக்க இணங்கும் குறிப்பொன்றும் இடப்பட்டிருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்றும் பூரண சுய விவரங்கள் உள்ளடக்கிய பிறப்பு அத்தாட்சி பத்திரம், ஏனைய உரிய கல்வி மற்றும் தொழிற்தகமை சான்றிதழ்கள், சேவை சான்றிதழ்களின் பிரதிகளுடன் உறவினரல்லாத பரிந்துரையாளர்கள் இருவரின் பெயர்கள் மற்றும் முகவரிகளுடன் தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை பதிவு தபாலில் 2026/6/3 அதாவது 6ஆம் மாதம் 3ஆம் தேதி க்ளோசிங் டேட் அதற்கு முன்னர் கீழே குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்புதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை பொறுத்தவரையில் தபாலில் காணாமல் போகும் அல்லது தாமதமாக கிடைக்கும் விண்ணப்ப படிவங்கள் தொடர்பில் இலங்கை துறைமுக அதிகார சபை பொறுப்பேற்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. குறித்த விண்ணப்ப படிவம் அனுப்பப்படும் கடித உரையின் இடது பக்க மேல் மூலையில் விண்ணப்பிக்கப்படும் பதவி குறிப்பிடப்படுதல் வேண்டும். விண்ணப்பங்கள் பொறுப்பேற்கப்படும் இறுதி திகதிக்கு பின்னர் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அட்ரஸ் பொறுத்தவரையில் பிரதான முகாமையாளர் மனிதவள மற்றும் நிர்வாகம் மனிதவளம் மற்றும் நிர்வாக பகுதி இலங்கை துறைமுக அதிகார சபை கொச்சிக்கடை கொழும்பு 13 என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பிக்கொள்ள வேண்டும். மேலதிகமான தகவல்கள் மேலதிகமான விவரங்கள் அப்படி தேவை என்று சொன்னால் என்னோட ஸ்கிரீன்ல இருக்கிற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில் அதற்கான விண்ணப்ப படிவம் கெசட் எல்லாம் உங்களுக்கு தானாக அதற்குரிய லிங்க் சேரும் என்பதை இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. மற்றும் ஒரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம். இதற்கான க்ளோசிங் டேட்டை ஞாபகப்படுத்துகிறேன். 2026/6/3